ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வாழைக்காய் சிப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் சாப்பிடும் போது நேந்திரன் சிப்ஸ் சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்கும். உங்களுக்கு நார்மலான வாழைக்காயில் செஞ்ச மாதிரியே இருக்காது. நேந்திரன் சிப்ஸ் மோஸ்ட்லி ரவுண்ட் ஷேப்பில் செய்வாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வாழைக்காய் நீங்கள் என்ன வெரைட்டினாலும் எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா நாட்டு வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா காயாக இருக்கணும், அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நேந்திரன் வெரைட்டி வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க நீங்கள் எந்த வெரைட்டினாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா நீளமாக நல்லா பெருசாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு சிப்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வாழைக்காயில் இருக்க தோலெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க. தோல் இருந்தால் ரொம்ப கருப்பாக விழுந்துடும். ஸோ எந்த அளவுக்கு உங்களால் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தோல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. தோல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கருப்பாக சைடில் பார்டர் எல்லாம் இருக்காது. ஸோ தோல் எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ண முடியுமோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ தோல் ரிமூவ் பண்ணியாச்சு. தோல் ரிமூவ் பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ப்ரௌனிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணியில் போட்டுருங்க. நம்ம தோல் எடுத்த உடனே தண்ணியில் ஆட் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ரௌன் கலரில் வராமல் இருக்கும். இந்த வாழைக்காய் கொஞ்சம் பெருசுன்றதுனால நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்னதாக வச்சுருந்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக நீங்கள் சிப்ஸ் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெருசுன்றதுனால நான் 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். இதை தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா டிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ண தேவையில்ல சால்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம சிப்ஸ் ரெடி பண்ணும் போது ஆட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை நல்லா ஒரு கிளாத்லேயோ டிஷ்யூ பேப்பர்லேயோ தண்ணியெல்லாம் எக்ஸஸாக இருக்கிறத ரிமூவ் பண்ணிடலாம். தண்ணியோட ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நல்லா தொடச்சிருங்க. ஏதாவது ஒரு துணியிலையோ இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ வச்சு நல்லா தொடச்சிருங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டு. அப்படி தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஏதாவது ரீஃபைண்ட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட இல்லாத பட்சத்துக்கு சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் இல்லைனா ஏதாவது ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நிறைய பேர் தண்ணியில் சீச்சிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணுவாங்க. அது பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி டேரெக்டாகவே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு துடைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் அதிகமாக இருக்காது. ஸோ டேரெக்டாகவே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 4 பீஸ் கட் பண்ணியிருந்தோம்ல அதில் 2 பீஸை நான் இந்த மாதிரி சீச்சிட்டேன். 2 பீஸ் இந்த பேனுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வாழைக்காய் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ்லேயே இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மஞ்சள் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டும் மஞ்சள் ஆட் பண்ண தண்ணியை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, உப்பு அதிகமாக தெரியும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நல்லா பபிள்ஸ்லாம் கம்மியாயிரும். நம்ம ஸ்டார்டிங் போடும்போது நிறையா பபிள்ஸ் வரும். அதுக்கப்புறம் நல்லா பபிள்ஸ் கம்மியாயிரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி ட்ரையாக அப்படியே ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் பபிள்ஸ்லாம் நல்லா கம்மியாயிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ரௌன் கலரில் மாறிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் பேனுக்கு எவ்வளோ ஹோல்டு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் சிப்ஸ் போட்டுக்கலாம். இது அந்தளவுக்கு எண்ணெயே குடிக்காது, சீக்கிரம் வெந்து வந்துடும். அதே மாதிரி டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும், நமத்து போகாது. இப்போ பார்த்திங்கன்னா இதையும் அதே மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் அந்த மஞ்சள் உப்பு தண்ணி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ண தேவையில்லை. பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை நீங்கள் டேரெக்டாக அப்படியே இதே மாதிரியே சாப்பிட்லாம். ஏன்னா நேந்திரன் சிப்ஸ் இப்படி தான் சாப்பிடுவாங்க. எந்த மசாலாவும் ஆட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு உப்பு மஞ்சள் பொடி எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும் போதே அதில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். அப்படி நீங்கள் மசாலா போட்டு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக வாழைக்காய் சிப்ஸ் வீட்டிலே ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.